திருச்சி பிராட்டியூரில் உள்ள தனியார் தொலைக்காட்சி அலுவலகத்தை வெள்ளாளர் முன்னேற்ற சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கத்தின் நிறுவன தலைவர் ஹரி ஹருண் பிள்ளை தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் தியாக வாழ்க்கையை நகைச்சுவை நிகழ்ச்சியில் இழிவுபடுத்தியதாக கூறி அதில் தொடர்புடைய 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட தனியார் தொலைக்காட்சி நிர்வாகம் தமிழக மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், தவறினால் அனைத்து கட்சிகள் மற்றும் அமைப்புகளுடன் இணைந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. சனிக்கிழமை என்று ஆதித்யா சேனலில் ஐயா வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்களை மிக இழிவாக பேசி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு அங்க இருக்கிறவங்களே பணத்தை வாங்கிட்டு நடிச்ச அவங்களையே திருப்பி பணத்தை கொடுத்து அதே மாதிரி மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்க விடுற மாதிரி இல்ல. ஆதித்யா நிர்வாகம், சன் குழுமமும் பகிரங்க மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்க வேண்டும். அவர் ஒரு தேச தலைவர். நாங்க இன்னைக்கு உறவோட வந்திருக்கிறோம். இதுக்கு மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அனைத்து கட்சியையும் அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைந்து தமிழகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் பெரிய போராட்டமும் நடக்கும். இது நாங்க சும்மா விடுற மாதிரி இல்ல. சன் குழுமம் இதை பகிரங்க மன்னிப்பு தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்கணும்.